வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுவிப்பு. காவல்துறையின் கைது நடவடிக்கையை கண்டித்த அண்ணாமலை, போலீசாரை இனி தூங்கவிட மாட்டேன் என எச்சரிக்கை. போராட்டமும் கட்டாயமாக நடக்கும். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் நாடகமாடுவதாக சாடிய விஜயை கடுமையாக விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, 50 வயதில் அரசியலுக்கு வரும் விஜய் 30 வயதில் எங்கே போனார் எனவும் சரமாரி கேள்வி. சினிமா ஷூட்டிங் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல, டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. சினிமாவில் மது, சிகரெட் குடிக்கும் விஜய்க்கு டாஸ்மாக் பற்றி பேச உரிமை கொடுத்தது யார்? சின்ன பசங்க போல் அரசியல் செய்யும் விஜய் பாஜகவிடம் வந்து சண்டை போடக்கூடாது எனவும் அண்ணாமலை காட்டம். ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தொடங்கப்பட்ட ரகசிய திட்டம்தான் தாவேக. திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளாசல். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம், சகோதரர் விஜய் அவர். சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் உள்ள அமைச்சர் ரகுபதிக்கு சட்டத்தை பற்றி பேச அருகதை இல்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தைரியம் இருந்தால் என்னை கைது செய்து சிறையில் அடைக்கட்டும் என அண்ணாமலை சவால். சட்டத்துறை அமைச்சர் சட்டவிரோதமான செயல் சொன்னார்ல, தைரியம் இருந்தால் ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிற இந்த வழக்குல சட்டத்துறை அமைச்சர் தான் சட்ட கையில தான் வச்சிருக்காரு. நான் பயந்துட்டு ஐயோ ரகுபதி நான் பயந்துட்டேன், நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல போறேன்னா கிடையாது. பாஜக திமுக கள்ளக்கூட்டு வெளிவர தொடங்கியதும் விழி பிதுங்கி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வருகிறார் அண்ணாமலை. ஆட்சியில் இருக்கும் கட்சியின் மாநில தலைவராக இல்லாவிட்டால் அண்ணாமலையை தமிழ்நாடு மக்கள் கடுகளவும் மதிக்க மாட்டார்கள் என தாவேகா விமர்சனம். ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறிய அமலாக்கத்துறையிடம் ஆதாரம் எங்கே என அமைச்சர் ரகுபதி கேள்வி. அமலாக்கத்துறையை அடியாள் போல் ஏவி எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டுகிறது எனவும் குற்றச்சாட்டு. ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாஜகவின் டெல்லி பாணி அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். எந்த தவறுக்கும் முதலமைச்சர் துணை போக மாட்டார் எனவும் கருத்து. டெல்லி பாணிகளே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது. 5 மணி நேரம் மண்டபத்தில் இருக்க முடியாமல் விடுவிக்க கூறும் அண்ணாமலை மக்களுக்கான அரசியல்வாதியா? மிசா சிறைவாசம் அனுபவித்த முதலமைச்சருடன் ஒப்பிட்டு அமைச்சர் சேகர்பாபு காட்டம்.
டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற விவகாரம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 110 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட முயன்று கைது செய்யப்பட்ட தமிழிசை உள்ளிட்ட பாஜகவினர் விடுவிப்பு. ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துபவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடாதீர்கள் என அரசுக்கு கண்டனம். பழிக்கு பழி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்களும் அடங்குறது மாதிரி இல்ல. ஒரு பெண் மயக்கம் அடிச்சு விழுந்த பிறமும் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கா? என்ன ஆட்சியோட இருக்கு? மனசாட்சி இருக்கா? ஆட்சி இருக்காங்க. உண்மையிலேயே மனவேதனையாக இருக்கிறது. தமிழகத்தில் இப்படிப்பட்ட அடக்குமுறை அராஜகம் வேற எங்கேயும் நடந்ததில்லை. சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முற்றிலுமாக தோல்வி. குரல் வாக்கெடுப்பை தொடர்ந்து டிவிஷன் வாக்கெடுப்பிலும் தோல்வி அடைந்ததாக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அறிவிப்பு. உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்ப சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம். அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா? உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும், நாம் நடத்துவாங்க. வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும். ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாங்கள் கூறிய எந்த குற்றச்சாட்டையும் சபாநாயகர் மறுக்கவில்லை எனவும் பேட்டி. நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கீடு செய்யல. ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். அதோட சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சுதான் பரவாயில்ல. ஆனா அதை மாறாட்டா செயல்படுத்திட்டு இருக்காரு என்பதான் நாங்க கோரிட்டு காட்டினோம். எந்த மறு அறிவிப்பும் அவர் சொல்லல. அதே ஒரு சட்டப்பேரவை தலைவர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் இரண்டு தரப்புக்கும் சமமாக நடப்பதுதான் சபாநாயகருக்கு அழகு. அதைத்தான் அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது எனவும் பேட்டி. நாங்களே இப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பண்ணுனா மூக்குடைப்பாரு, மூக்குடைந்து போகும். மதுரையில் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி இளைஞர் உயிரிழந்த விவகாரம். இழப்பீடு கேட்டு போராடியவர்களை ஓட ஓட விரட்டி அடித்து கைது செய்த போலீசாரால் பதற்றம். முதலமைச்சர் பிறந்த நாளுக்காக வார வாரம் ஜல்லிக்கட்டு நடத்தி இளைஞர்களை எல்லாம் கொன்று வம்சத்தையே அழிப்பதாக பெண்கள் ஆவேசம். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதை கைவிட வேண்டும் எனவும் பெண்கள் கொதிப்பு. திருவள்ளூர் அருகே கொட்டாம்பேடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்ற அதிகாரிகள் நோட்டீஸ்.
குடியிருப்பு சான்றிதழ்களை கீழே போட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். என்னால முடியல, சவரம் எல்லாம் போச்சு. எங்க ஊருக்கு மரியாதையே கிடையாது. எவனும் மதிக்கல. எங்க ஊரை நச்சுப்பதி நகர்ல அவன் பேர் வாங்கினான். அவன் வாங்கின புண்ணியத்தை கூட அவன் நச்சு பார்க்கல. அவன் நச்சே பார்க்கல. இனிமேல் மட்டும் அவனுக்கு அந்த கடமையே கிடையாது. எவனும் எங்க எத்தனையும் ஓட்டுக்குன்னு வரவே கூடாது சுவாமி. வரவே கூடாது. நாங்க எல்லாத்தையும் சாவத்தெல்லாம் நான் வந்துட்டோம். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கு தனி தேர்வர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 24ஆம் தேதி கடைசி நாள் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தகவல். தமிழ்நாட்டில் சேலம், திருப்பத்தூர், வேலூர், கரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. திருப்பதி கோவிலில் ஜூன் மாத தரிசன டிக்கெட் பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இன்று காலை 10 மணி முதல் வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தேவஸ்தானம் அறிவிப்பு. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க முடிவு. வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை தடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் இன்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை. பயங்கரவாதம், பிரிவினைவாதத்திற்கு எதிராக போராட தொடர்ந்து ஒத்துழைப்போம். டெல்லியில் நியூசிலாந்து பிரதமருடனான ஆலோசனைக்கு பின் பிரதமர் மோடி உறுதி. இன்று பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். புளோரிடா கடற்பகுதி அருகே தரையிறங்க உள்ளதாக நாசா தகவல். இந்தியாவில் நிகழும் 7.6% தற்கொலைகளில் 1.2% தேர்வு தோல்வியால் நிகழ்கிறது. மக்களவையில் சுப்ராயன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி இணையமைச்சர் சுகந்தா மஜும்தர் பதில். தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு அளவை 70% அதிகரிக்க மசோதா நிறைவேற்றம். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 42% அறிவிப்பு. பாஸ்போர்ட்டில் இனி முகவரி மற்றும் பெற்றோரின் பெயர் இடம்பெறாது. முகவரி தகவல்கள் பார்கோட் முறையில் உள்ளீடு செய்து அச்சிடப்படும். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பிறப்பு சான்று கட்டாயம். சீருடையின் பெயர் பலகையில் சாதிய பெயர்களை துறக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பீட் மாவட்ட போலீசார். சாதிய பிரச்சினைகளை தவிர்க்கும் வகையில் முடிவு என தகவல். குஜராத்தில் 90 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் பணம் பறிமுதல். அடுக்குமாடி கட்டிடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதிரடி. தென்மேற்கு சீனாவில் ராணுவத்திற்கு சென்ற கணவருக்காக 80 ஆண்டுகளாக காத்திருந்த அன்பு மனைவி. திருமணத்தின் போது பயன்படுத்திய தலையணையை அணைத்தபடி மரணத்தை தழுவிய சோகம். உலகின் 50 சிறந்த பிரெட்கள் பட்டியலில் இந்திய உணவான பட்டர் கார்லிக் நான் முதலிடம் பிடித்து அசத்தல். டேஸ்ட் அட்லஸ் நடத்திய தர வரிசையில் பரோட்டாவுக்கு 6வது இடம். சென்னை, மும்பை இடையே நடக்கும் IPL போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் நாளை முதல் விற்பனை. இணையதளம் மூலம் டிக்கெட்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு
அறிவித்த படக்குழு. நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் S.J. சூர்யா நடிப்பதாக தகவல். இன்று வெளியாகிறது அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள். பாடலின் ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டது படக்குழு. தொண்டை கிழிஞ்சிரும். Okay, take. Give me some of that. விஜயின் பீஸ் படத்தின் அரபிக் குத்து பாடல் புதிய சாதனை. யூடியூபில் 70 கோடி பார்வையாளர்களை கடந்தது. அமீரா திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக சீமான். போஸ்டரை இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்த நடிகர் R.K. சுரேஷ்.